ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போத்தீஸ் வர்ண மஹால்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்த கோல்டு சிட் பத்தி தான் பார்க்க போறோம். இது லாஸ்ட் இயர் ஜான்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மெச்சூரிட்டி டேட் எல்லாம் முடிஞ்சு கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோல இந்த கோல்டு சிட் ஸ்கீம் நாங்க எவ்வளோ மந்த் பே பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம், எவ்வளோ கோல்டு சேர்ந்துருந்துச்சு, லாஸ்டா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணோம், அதே இது கோல்டு சிட் இல்லாம நம்ம நேர்ல போய் வாங்கியிருந்தா எவ்வளோ பே பண்ண வேண்டி இருக்குங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது குரோம்பேட் போத்தீஸ்ல போயிட்டு சிட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்க வாங்கினது பாத்தீங்கன்னா பாடி போத்தீஸ் வர்ண மஹால்ல வாங்கினோம். நம்ம எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எங்கனாலும் வாங்கிக்கலாம். ஸோ கோல்ட் ஜுவல்லரி நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இது 11 மந்த் ஸ்கீமு. மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து 25,000 பே பண்ணியிருந்தோம். 25,000 நம்ம மந்த்லி ஸ்கீம் போட்டதுக்கு ஒரு ஏர் ஃப்ரையர் கூட கிஃப்ட் வந்தது. 4 ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் ஏர் ஃப்ரையர் சூஸ் பண்ணியிருந்தோம், கென்ட் ஏர் ஃப்ரையர். இது நாங்கள் ஓப்பன் பண்ணது வந்து 17th February 2026 ஓப்பன் பண்ணோம். எங்களோட மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் பே பண்ணோம் இல்லையா, February to December பே பண்ணி ஜான்வரி 17 மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே பொங்கலில் கொஞ்சம் ஆஃபர்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே போய் நாங்கள் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ 25,000 மந்த்லி நாங்கள் பே பண்ணியிருந்ததுல எங்களுக்கு டோட்டலி 30 கிராம்ஸ் வந்து சேவ் ஆயிருந்துச்சு. நம்ம கையில் பைசா வச்சுருந்தா நமக்கு எப்படியும் சேவ் ஆகிடும். ஆடி போட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். பட் செய்கூலி சேதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% இருக்கும். ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணும். ஸோ அப்படி அந்த மாதிரி ஆர்டியா இல்லை ஸ்கீமா அப்படின்னு போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கீம் தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. அதனால நாங்கள் ஸ்கீமே வந்து இயர்லி கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து போத்தீஸில் எங்களுக்கு இது வந்து தேர்ட் ஸ்கீம், தேர்ட் இயர், 3வது இயரை கன்சிக்யூட்டிவா 3வது இயரை நாங்கள் போத்தீஸில் இந்த ஸ்கீம் வந்து இந்த இயர் போட்டிருக்கோம். இதுதான் பில். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நம்ம அன்னைக்கே பே பண்ணி வாங்கின மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பட் கடைசி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டேலி ஆயிருக்கும். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம்னு சொல்லி எழுதியே வச்சிருக்கேன் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீம் அமௌண்ட் பார்த்துடலாம். நாங்கள் 26,000 ஸ்கீம் போட்டிருந்தோம் இல்லையா, 26,000 பே பண்ணியிருக்கோம். 11 மந்த்ஸ் பே பண்ணியிருக்கோம். 2,86,000 பே பண்ணியிருக்கோம். கோல்டு வெயிட்டா பார்த்தீங்கன்னா அது மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தது. 30.750 கிராம்ஸ், அதாவது 30.750 மில்லிகிராம் வந்து சேர்ந்துருக்குது எங்களுக்கு. நாங்கள் எடுக்க போகிற அன்னைக்கு, அதாவது நாங்கள் போயிட்டு ஸ்கீமை முடிச்சு கோல்டு வாங்க போகிற அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,450 ரூபாய் இருந்துச்சு. ஜான்வரியிலே நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ஷார்ட் நெக்லஸ் ஒன்று வாங்கியிருந்தோம், பேபி கொலுசு ஒன்று வாங்கியிருந்தோம். ஷார்ட் நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 24.583 மில்லி, 24.583 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 3 சவரன் இருந்தது. அதோட வேஸ்டேஜ் வந்து 15.990 கிராம்ஸ் இருந்தது. இப்போ நமக்கு வந்து ஸ்கீம்ல போனனால அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுல நீங்க வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டாம். வெயிட்டும் ஆல்ரெடி இதுல இருக்கிறதுல வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ ஷார்ட் நெக்லஸ்க்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். இது எதுவுமே பே பண்ண தேவையில்லை. பேபி கொலுசு வந்து பேரே வந்து 8 கிராம்ஸ், அதாவது 1 சவரன் தான் இருந்தது. 7.820 இருந்தது, அதாவது 7.820 கிராம்ஸ் இருந்தது. அதுக்குமே வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.990. நார்மலாகவே நமக்கு கம்மலுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே இந்த மாதிரி நெக்லஸ்ஸு, கொலுசு, வளையல், மோதிரம்க்கு கூட சம்டைம்ஸ் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். ஆன்டிக் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 16 இல்லை 16க்கு கீழே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கீமில் நம்ம எவ்வளோ பே பண்ணோம் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஸ்கீமில் வந்து 30.750 மில்லிகிராம் சேர்ந்துருந்தது. நெக்லஸ் வந்து 24 கிராமுக்கு எடுத்திருக்கோம். ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 6.167 மில்லிகிராம் இருந்துச்சு. ஸோ வேஸ்டேஜுமே அப் டு 18%ங்கிறனால 15.990 வரைக்கும் நமக்கு இது நெக்லஸ்க்கு வேஸ்டேஜ்னால வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணல. இப்போ பேபி கொலுசு வந்து 7.820 கிராம்ஸ். இதுல ஸ்கீம்ல இங்க நமக்கு மீதி பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருந்தது. ஸோ அதை மைனஸ் பண்ணா 1.653, அதாவது 1 கிராம் 683 மில்லிகிராமுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணோம். இப்போ பேபி கொலுசுக்குமே வேஸ்டேஜ் வந்து 16%, சேதாரம் வந்து 16%ங்கிறனால இந்த 6 கிராமுக்கு நம்ம சேதாரம் வந்து கொடுக்க வேண்டாம். இந்த 1.653 மில்லிகிராமுக்கு வந்து சேதாரம் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த 1.653 மில்லிகிராமுக்கு அன்னைக்கு ரேட்டு 12,450 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 20,579 ரூபாய் வந்திருக்கு. 20,579 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அந்த 1.653க்கு
15% வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணா 3290 ரூபாய் வந்துருக்கு. நாங்க பொங்கல் டைம்ல போய் வாங்குனனால சவரனுக்கு ரூ. 2000 ஆஃபர் போயிட்டு இருந்தது. அதனால 1.6 கிராம்ஸுக்கு ₹413 மைனஸ் பண்ணாங்க. இந்த கோல்டு அண்ட் வேஸ்டேஜ் ரேட்டே பாத்தீங்கன்னா 1 கிராம் 1.5 கிராமுக்கு மட்டுமே எங்களுக்கு 23,457 ரூபாய் வந்திருக்கு. இதோட ஜிஎஸ்டி வேற. ஜிஎஸ்டி எதுக்குன்னா இந்த மொத்த அமௌண்ட்ல இருந்து 3% ஜிஎஸ்டி. ஸோ 9,283 ரூபாய் நமக்கு ஜிஎஸ்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஸோ இப்போ நாங்க கையில இருந்து பே பண்ணது பாத்தீங்கன்னா 23,457 ரூபாய் பிளஸ் 9,283 ரூபாய் 32,000 ரூபாய் நாங்க கையில இருந்து பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்கீம்ல நமக்கு வந்து 2,86,000 ரூபாய் நம்ம பே பண்ணிருந்தோம். 2,86,000 ஆல்ரெடி பே பண்ணிருந்தோம். பிளஸ் இந்த 32,000 இந்த அமௌண்ட்டோட சேர்த்து நமக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஷார்ட் நெக்லஸ் அண்ட் ஒரு பேபி கொலுசு இப்போ 32 கிராம் நாங்க வாங்கியிருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 3,18,000 ரூபாய் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க ஷார்ட் நெக்லஸும் பேபி கொலுசும் ஸ்கீம் இல்லாம எடுக்க போனீங்கன்னா எவ்வளவு வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஷார்ட் நெக்லஸ் வந்து 24,583 கிராம் மில்லிகிராம் வந்திருக்கு. 3 சவரன் வந்திருக்கு. அதுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 12,450 ரூபாய். வேஸ்டேஜ் வந்து 16%. ஸோ கோல்டு வெயிட்டுக்கு மட்டுமே 24 கிராமுக்கு மட்டுமே 3,06,058 ரூபாய் வந்திருக்கும். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 48,938 ரூபாய் வருது. ஸோ கோல்டு அண்ட் வேஸ்டேஜ் மட்டுமே 3,54,997 ரூபாய் நம்ம பே பண்ணோம். 3,54,997 ருபீஸ் நம்ம பே பண்ணோம். இதுல 3% ஜிஎஸ்டி நம்ம கால்குலேட் பண்ணா 10,649 ரூபாய் வருது. நீங்க ஒரு குட்டி நெக்லஸ் எடுத்தீங்கன்னா 3,65,647 ரூபாய் வரும். அதே போல பேபி கொலுசு பார்க்கலாம். பேபி கொலுசு நீங்க எடுக்க போறீங்கன்னா 7.820 கிராம்ஸுக்கு பேர் ஜோடி கொலுசு வந்து 7 கிராம் 820 மில்லி வருது. அன்னைக்கு ரேட்டு 12,450 ரூபாய்க்கு வேஸ்டேஜோட சேர்த்து உங்களுக்கு பார்த்தா கோல்டுக்கு மட்டுமே 97,359 ரூபாய் வரும். வேஸ்டேஜுக்கு 17,567 ரூபாய். ஜிஎஸ்டிக்கு மட்டுமே 3,387 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். ஸோ கொலுசுக்கு மட்டுமே 1,16,314 ரூபாய். இது நம்ம ஸ்கீம் இல்லாம நார்மலா நம்ம பைசா சேர்த்து வச்சு போய் எடுக்கிறதா இருந்தா ஒரு பேபி கொலுசு வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆகும். இதே இது நம்ம ஸ்கீம்ல போனனால நம்ம எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ நாங்க ரெண்டுக்குமே ஒரே வெயிட் தான் நான் போட்டிருக்கேன். 32.403 கிராம்ஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 4 சவரன் வருது. இந்த ஸ்கீம் அமௌண்ட் வந்து மந்த்லி நம்ம ஸ்கீம் பே பண்ணது பிளஸ் எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணது எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ 3,18,741 ருபீஸ் வருது. 3,18,741 ரூபாய். அதே இது ஸ்கீம் இல்லாம நம்ம போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா இதே 2 ஜுவல்ஸுக்கு வந்து 4,81,961 ரூபாய் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம 16% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ அதுக்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 15,500 ரூபாய், இங்க ஒரு 48,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகுது. அதுவும் இல்லாம கோல்டு ரேட் வந்து படிப்படியா ஏறிட்டு வரனால 12,450 ரூபாங்கிறது அன்னைக்கு ரேட்டு. பட் அதுக்கு முன்னாடி 11 மாசம் வேற வேற ரேட் இருந்து நமக்கு கோல்டு ரேட் மெல்ல மெல்ல அக்யூமுலேட் ஆகி வந்தனால நமக்கு கோல்டு வெயிட்டும் வந்து நிறைய சேர்ந்துருக்கும். ஸோ இதுதான் இதுக்குள்ள 2 டிஃபரன்ஸ். இந்த பார்த்துடலாம். இந்த நெக்லஸ் தான். இது வந்து 24 கிராம்ஸ். இது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல என்க்ளோஸ்டா இருக்கும். ஸோ நமக்கு ட்ரெஸ்ல எதுவுமே பிடிச்சி இழுத்துடுங்கிற பயம் வேணாம். பட் இதுலயுமே வந்து நல்ல இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இருந்தது. மேல இருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து டிசைன் இருக்கும். பின்னாடியும் வந்து செயின். இந்த செயினும் நம்ம யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுல பதிலா கயிறு போட்டிருந்தனாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோரல் டிசைன் மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். கீழே குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கூட 3 பவுண்ட்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆரம், சோக்கர் அந்த மாதிரி கூட. பட் எங்களுக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருந்தனால நாங்கள் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பேபி கொலுசு பார்க்கலாம். இதுலேயே கொஞ்சம் டிசைன் வச்செல்லாம் இருந்தது. பட் இதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், லாங் லைஃபாக இருக்கும். இதுவுமே நம்ம வந்து ஃபெஸ்டிவ் அந்த மாதிரி தான் போட போகிறோம். பட் லைஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த செயின் மாடல்னா வந்து லைஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொக்கி கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் டைப்
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.